ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அப்டேட்ல நம்ம தமிழக அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை சார்பில் இந்த கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்துல இருந்து லேட்டஸ்ட் அப்டேட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. புதுசா அந்த தகவல் வந்து வெளியாயிருக்கு. யாருக்கெல்லாம் இந்த ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும், இந்த ஸ்கீமுக்கு வந்து எப்படி வந்து நம்ம வந்து தகுதியானவர்கள், மினிமம் எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து வீடு வந்து கட்டணும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. சோ இதுல இருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட் பத்தி டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நீங்க கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்து சம்பந்தமா உங்களுக்கு வந்து டீடைல்ஸ் வந்து தேவைப்படுது, இல்ல அப்ளிகேஷன் எப்போ வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து பாருங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து ரெண்டல் ஹவுஸ்ல இருக்கிறீங்கனாலும் சரி, இல்ல வந்து ஓனா வந்து பாத்தீங்கன்னா வீடு வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வைராக்கியத்துல இருக்கிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. நம்ம தமிழக அரசு சார்பில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் மூலியமா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா 8 லட்சத்துக்கு மேற்பட்ட வீடுகளை வந்து பாத்தீங்கன்னா கட்டி கொடுக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. சோ அதுல நீங்க ஒரு பயனாளி ஆகணும் அப்படின்னா இந்த ப்ரொசீஜர் எல்லாமே இப்பவே நீங்க ரெடி பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இதுக்கு வந்து தேவைப்படும், எப்படி வந்து நம்ம ப்ரொசீஜர் வந்து மூவ் பண்றது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோல வந்து அப்டேட் பண்ணிருக்கேன். மறக்காம இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா எண்ட் வரைக்கும் பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டல் ஹவுஸ்ல இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கும் இது வந்து ஒரு வீடியோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்துல இருந்து ஒரு புதுசா ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. இது எங்க இருந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னா ஜி தமிழ் நியூஸ்ல இருந்து ஆர்டிகல் நியூஸ் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. வீடு கட்ட தமிழக அரசு வழங்கும் 3,00,000 யார் யார் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல தான் ஷேர் பண்ணிருக்காங்க. ஏழை மக்களின் சொந்த வீடு கனவை நனவாக்க தமிழக அரசு கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட வந்து 3,500 கோடி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வேலை வேகமாக நடக்கக்கூடியதாக கூடுதலாக வந்து பாத்தீங்கன்னா 400 கோடி வந்து பாத்தீங்கன்னா ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இந்த 2024 டு 25 இந்த ஒரு நிதியாண்டுல நான் 4000 கோடி 400 கோடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒதுக்கீடு வந்து பண்ணியிருக்கதா வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து என்னென்ன அப்டேட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து பார்க்கலாம். கலைஞரின் கனவு இல்லம் ஸ்கீம் தமிழக அரசு ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு திட்டங்களை வந்து தொடங்கி செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பள்ளி மாணவ மாணவிகள் தொடங்கி முதியோர் வரை அனைவருக்கும் புதிய திட்டங்களை தொடங்கி வருகிறனர். அதில் ஒரு திட்டமாக வந்து பாத்தீங்கன்னா கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சொந்த வீடு இல்லாத ஏழை குடும்பங்களுக்கு தரமான புதிய வீடுகளை கட்டுவதற்கு சுமார் 3,500 கோடி ரூபாயை வந்து தமிழக அரசு வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வீட்டிற்கும் வந்து 3,00,000, அதாவது ஒவ்வொரு பெனிஃபிஷரிக்கும் வந்து பாத்தீங்கன்னா 3,50,000 ரூபாய் என்ற அடிப்படையில் 2024 டு 25ஆம் ஆண்டில் மொத்தம் 1,00,000 புதிய வீடுகள் வந்து கட்ட திட்டமிட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை தமிழக முதல்வர் ஸ்டாலின் வந்து வெளியிட்டுள்ளார் அப்படிங்கறத ஷேர் பண்ணியிருக்காங்க. குடிசை இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டுள்ளது. தமிழக கிராமப்புறங்களில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி சுமார் 8 லட்சம் குடிசை வீடுகள் இருப்பதை வந்து தமிழக அரசு வந்து கண்டறிந்துள்ளது. இதனை அடுத்து அடுத்த 6 ஆண்டுகளில், அதாவது ஃபியூச்சர்ல 2025ல இருந்து அடுத்த 6 ஆண்டுகள்ல இந்த 8 லட்சம் புதிய வீடுகளை வந்து கட்டித்தர அரசு முடிவு செய்துள்ளது. 2030க்குள் இந்த பணிகளை முடிக்க இலக்கு நிர்ணயித்துள்ளது. இந்த ஆண்டு 1 லட்சம் வீடுகளை வந்து கட்ட தொடங்கியுள்ளனர். இதற்கான பணிகள் வந்து ஏற்கனவே வந்து தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு புதிய வீடும் சமையலறை மற்றும் சிறு வாழ்க்கை அறை உள்ளிட்ட 360 சதுர அடி, அதாவது 360 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வீடு வந்து பாத்தீங்கன்னா அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. மக்கள் தங்கள் வீடுகளை வந்து பாத்தீங்கன்னா கட்டும்போது பணத்தை சேமிக்க உதவுவதற்காக TANCMS, அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா வலிமை சிமெண்ட்னு சொல்லுவோம். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் இந்த ஒரு சிமெண்ட் கம்பெனி வந்து ரன் பண்றாங்க. சோ அந்த வலிமை சிமெண்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் லோ பிரைஸ்க்கு உங்களுக்கு வந்து கொடுத்துறாங்க. சார்பில் அவர்களுக்கு குறைந்த விலையில் வந்து சிமெண்ட் மற்றும் ஸ்டீல்ஸ் கம்பிகள் வழங்கப்படுகிறது. வீடு கட்டுவதற்கு பணம் மக்களின் வங்கி கணக்கிற்கு 4 தவணைகளாக வந்து வழங்கப்படுகிறது அப்படிங்கிற ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டால்மெண்ட் பிரைஸா தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் கிடைக்கும். இப்போ 3,50,000 ஒரு பெனிஃபிஷரிக்கு வந்து கிடைக்குது அப்படின்னா அந்த 3,50,000 டைரக்டா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆகாது. அதுல குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பொருளை வந்து கொடுத்துருவாங்க. மீதி அமௌண்ட் வந்து 4 தவணையா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அக்கௌண்ட்ல வந்து போட்டு வரதா வந்து சொல்லியிருக்காங்க. வீடு கட்ட தொடங்கும் போது கொஞ்சம் பணம் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி பின்னர் ஜன்னல்கள் வைக்கும் போது கொஞ்சம் பணம் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி பின்னர் மேல வந்து பாத்தீங்கன்னா ரூஃப் சீலிங் வந்து பாத்தீங்கன்னா கூரைகள் அமைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பணம் மற்றும் வீடு கட்டி முடித்த கடைசி தொகை வந்து பாத்தீங்கன்னா வழங்கப்படுகிறது அப்படிங்கிற ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடுகள் கட்டுவதற்கு தமிழக அரசு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா 1,51,34 கோடி நிதி உதவி வந்து பாத்தீங்கன்னா அளித்துள்ளதாக வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. வீடுகள் எவ்வளவு தூரம் கட்டப்பட்டு வருகிறது என்பதன் அடிப்படையில் பயனாளிகளுக்கு ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா 860 கோடி ரூபாய் அமைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கறத வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. மேலும் வீடுகளுக்கு தேவையான சிமெண்ட்கள் மற்றும்
இரும்புகளுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா 135 கோடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதா வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக இது வரைக்கும் வந்து இந்த கலைஞரின் கனவு மாளிகை திட்டத்திற்கு 995 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது மூலியமா வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் ஏழை எளிய மக்களிடம் வரவேற்பை வந்து பாத்தீங்கன்னா பெற்றுள்ளது அப்படிங்கறத சொல்றாங்க. சுமார் 1 லட்சம் வீடுகள் விரைவாக கட்டப்பட்டு வருகின்றன. இதனால் வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடுகள் விரைவாக கட்ட தமிழக அரசு கூடுதலாக வந்து 400 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மொத்தமாக வந்து பாத்தீங்க அப்படின்னா 1481 கோடி ரூபாய் வந்து வழங்கியுள்ள நிலையில் கட்டுமான பணிகள் எவ்வளவு தூரம் வந்து உள்ளது என்ற அடிப்படையில் பயனாளிகளின் வங்கி கணக்கிற்கு நேரடியாக வந்து பணம் வந்து செலுத்தப்படுகிறது. இந்த ஆண்டு இறுதிக்குள் வந்து அனைத்து வீடுகளையும் வந்து கட்டி முடிக்க அரசு திட்டமிட்டுள்ளது அப்படிங்கறத வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து இதன் மூலியமா வந்து புதுசா வந்து அப்டேட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. சோ இந்த ஒரு கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்துல 2025ல நீங்க வந்து ஜாயின் பண்ணணும், இந்த ஸ்கீம்ல வந்து அப்ளிகபிள் ஆகணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிற பார்க்கும்போது உங்க டிஸ்ட்ரிக்ட்ல அதாவது உங்களுடைய ஊராட்சியில இருக்கக்கூடிய ரூரல் டெவலப்மெண்ட் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய பஞ்சாயத்து செக்ரட்டரியை நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி அவங்க கிட்ட சப்மிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓன் லேண்டா வந்து இருக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் ரெக்ரூட்மெண்ட். ஓன் லேண்டா இருக்கணும். யாரு பேர்ல வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் இருக்கோ அவங்க பேர்ல வந்து பட்டா காப்பி வந்து கண்டிப்பா வந்து நீங்க வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. உங்களுடைய பத்திரம் ஜெராக்ஸ், உங்களுடைய பட்டா ஜெராக்ஸ், யார் பேர்ல வந்து ஓன் பட்டா இருக்கோ அவங்களுடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இது எல்லாமே நீங்க வந்து எடுத்துட்டு போயிட்டு உங்க ஊராட்சியில இருக்கக்கூடிய ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து செக்ரட்டரியை நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி அதாவது வந்து பாத்தீங்கன்னா கிளர்க்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஒரு ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ண முடியாது. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் வந்து அப்டேட் பண்ணல. சோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து நேரடியா வந்து கிளர்க்க பார்த்து வந்து கான்டாக்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இதுதான் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டீடைல்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா இதுக்கு ரெஃபரன்ஸ்க்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். நீங்க ஒன்ஸ் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதுக்கு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க அதுக்கப்புறம் கூட மூவ் பண்ணலாம். கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள யாரெல்லாம் வந்து புதுசா வந்து நெக்ஸ்ட் இயர்ல வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்களோ இந்த ஸ்கீம் மூலியமா கட்டினாங்கன்னா ஒரு 3,50,000 ரூபாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேவ் ஆகும். சோ இதன் மூலியமா அவங்க வந்து பெனிஃபிட் அடைவாங்க. நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.